ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் திங்கட்கிழமை நமது தாய்மொழியோடு துவங்குவோம். அதுக்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடி தொடங்க சொல்லவில்லை. நம்ம தமிழ் மொழிக்கு ஏற்பட்டிருக்கும் ஆபத்து குறித்து இம்மாத நமது மண்வாசம் தலையங்கத்தில் கூறியிருப்பது குறித்து பார்ப்போம். 1917 ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் தனது தலைமை உரையில் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும், தாய்மொழியின் மூலம் பாடங்களை கற்பதன் மூலம் ஆங்கிலத்தில் அறிவை பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டிய தேவை இல்லை என்றே நினைக்கிறேன் என்றார். ஆனால் தமிழ்நாட்டில் அண்மையில் வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 47,000 மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்ற செய்தி அதிர்ச்சியை அளிக்கிறது என்கிறது தலையங்கம். மேலும் அது மட்டுமல்லாமல் வரும் காலங்களில் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் 6லிருந்து 10 வகுப்புகளுக்கான தமிழ் மொழி பாடத்திற்கான பாடவேளைகளின் எண்ணிக்கை குறைக்கப்படும் என்கிறார்கள். தமிழ் பாட தேர்ச்சி விகிதம் குறைந்து வரும் வேளையில் இது போன்ற முடிவுகளை அரசு கைவிட வேண்டும் என்றும் தலையங்கம் வலியுறுத்துகிறது. ஏன் தமிழ்நாட்டில் மாணவர்கள் தமிழில் அதிக எண்ணிக்கையில் தோல்வியடைகிறார்கள்? அதை தவிர்க்க என்ன செய்யலாம்? கல்வியாளர்கள் கருத்து என்ன என்பவற்றை விளக்குகிறது தலையங்கம். மொழி இருந்தால்தானே இனம் இருக்கும். எனவே மொழி காப்பது உங்கள் கடமை அல்லவா? இம்மாத நமது வன்வாசம் வாங்குங்கள், வாசியுங்கள், விழிபோல எண்ணி நம் மொழி காக்க வாருங்கள்.